தாவேகாவிற்கு காங்கிரஸ் ஆதரவளித்தால் தேசிய அளவில் செக் வைக்க திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த முறை இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் திமுகவின் பங்கு முக்கியமாக இருந்த நிலையில் மம்தா, கெஜ்ரிவால் போன்றவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கு திமுக முக்கிய காரணமாகவும் இருந்தது. இந்த நிலையில் தாவேகாவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆதரவளித்தால் தேசிய அளவில் காங்கிரசுக்கு செக் வைக்க திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். இது நேற்றிலிருந்தே எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான். ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவிற்கு போகுமே ஆனால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது விவரங்கள் என்ன? லட்சுமி வணக்கம். தேசிய அரசியலில் காங்கிரசுக்கு செக் வைக்குமா திமுக என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில முதல் ஆதரவாக காங்கிரஸ் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இன்று திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் சென்று திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் ஒன்றான காங்கிரஸ் கட்சி இன்னும் திமுக தலைமையை சந்திக்கவில்லை. திமுக தலைமையை சந்திப்பதற்கு நேரம் கூட கேட்கவில்லை. செல்வ பெருந்தகை அவர்களிடம் பேட்டி கேட்ட போது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகின்றோம் அல்லது தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்போமா இல்லையா என்பதை ராகுல் காந்தி தான் முடிவு செய்வார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதன் காரணமாக அவர் திமுகவுடன் தொடருவாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தால் அல்லது ஆதரவு கொடுத்தால் அது அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய உள்ளாட்சி அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது தேசிய அளவில் பெரிய சறுக்கலை கணிப்புகளும் முன்வைக்கப்படுகிறது. காரணம், தேசிய அளவில் பல்வேறு மாநில கட்சிகளின் முக்கிய தலைவர்களுடன் முதலமைச்சர் வேட்பாளர்களுடன் காங்கிரஸ் கட்சிக்கு முரண் இருக்கின்றது. அது பீகாரில் எடுத்துக்கொண்டாலும் மேற்கு வங்கம், டெல்லி என்று பல மாநிலங்களில் தொடர்கிறது. மமதா பானர்ஜி, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல தலைவர்களுடன் காங்கிரஸ் கட்சிக்கு கருத்து வேறுபாடு கடுமையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பீகாரில் கூட கடந்த முறை தோல்வி அடைந்த காரணத்தினால தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார். எனவே கடந்த முறை ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைத்த அந்த சூழலில் அந்த கூட்டணியை வலுவாக்கியது அல்லது மற்ற தலைவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்தது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்தார். எனவே அவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய பட்சத்தில் மற்றவர்களும் வெளியேறுவதற்கு பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அதன் மூலமாக இந்தியா கூட்டணி சிதறண்டு போகக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தாவேகாவை ஆதரிக்குமானால் அது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு நன்மை பயக்கும். ஆனால் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு அது தீமையாக அல்லது ஒரு பாதகமாக அமைவதற்கான சூழல் இருக்கிறது என்பதுதான் நாம் தற்போது தெரிந்து கொள்ளக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.